வணக்கம். தமிழ்ச்செல்வி அவர்கள் எழுதிய கிதாரி நாவலோட வாசிப்பு அனுபவத்தை பார்க்கலாமா? நான் இந்த நாவலை வாசிக்கிறதுக்கு முன்னால வேறு சில நாவல்களையும் வாசிச்சிருந்தேன். ஆனா எந்த நாவலும் ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை இந்த நாவல் ஏற்படுத்தி இருக்கு. தங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டு போற இடத்துல கிடை அமைச்சு மேய்ச்சல் தொழிலையும் ஆடு போற புழுக்கையும் நம்பி வாழ்றவங்க தான் இந்த ஆயர்கள். தான் பசியோட இருந்தாலும் தான் வளர்க்குற ஆட்டுக்குட்டி பசியோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்களோட நல்ல மனநிலையும் கிடை அமைச்ச இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து பிறந்த 2 பெண் குழந்தையும் யாரும் வளர்க்க முன்வராத நிலையில நம்மளே எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற அவங்களோட நல்ல கருணை உள்ளத்தையும் ஆயர்களின் அவல நிலையையும் வாழ்க்கையில படுற சிரமங்களையும் கஷ்டங்களையும் கதை போற போக்குல நம்மளையும் நேரில் அழைச்சிட்டு போய் காட்சிப்படுத்திருக்காரு இந்த நாவலாசிரியர். கடைசியா செம்மறியர்களுக்கு போன வழியில திரும்பி வர தெரியாது, அது எல்லாத்தையும் ஒரு வெள்ளாடுதான் அழைச்சிட்டு வரும். அது போல வாசிக்க தவறிய வாசகர்களை கண்டிப்பா இந்த கிதார் என்ற நாவல் வாசிப்பு என்னும் கிடைக்கி உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வரும். இந்த நாவலோட முழு வாசிப்பு அனுபவத்தையும் பொற்றாமரை என்ற இணையதள பக்கத்துல வெளியிட்டிருக்கேன். வாசிச்சுட்டு எப்படி இருந்ததுன்றதையும் கடைசியா நீங்க எந்த நாவல் வாசிச்சீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.